இப்போ வந்து ஜிம்மில் போய் நம்ம எதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோம்? உடம்பு இருக்கணும். அதாவது தொளதொளன்னு இருக்கக்கூடாது, லூஸாக இருக்கக்கூடாது, உடம்பு டைட்டாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம ஜிம்முக்கு போகிறோம். அப்போ ஜிம்முக்கு போய் நம்ம உடற்பயிற்சி பண்ணால் உடம்பு இறுகிரும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அது தப்பு. நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யும்போதே உடம்பை இருக்கணும். இறுக்கிக்கிட்டு தான் ஒரு எடையை தூக்கும்போது உடம்பை இறுக்கிக்கிட்டு தூக்கணும். உடம்பு வந்து டைட் பண்ணிக்கிட்டு தூக்கணும். நம்ம உடம்பு லூஸாக இருக்கலாம். நம்ம உடம்பை டைட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஜிம்முக்கு போகிறோம். ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டா உடம்பு டைட் ஆயிரும்னு நினைக்கக்கூடாது. ஒரு எடையை தூக்கும்போது உடம்பை டைட் ஆக்கிக்கிட்டு தான் ஒரு எடையவே தூக்கணும். ஒரு எடையை தூக்கும்போது உடம்பை டைட் ஆக்கிக்கிட்டு தான் அந்த ஒரு எடையவே தூக்கணுமே. ஒரு 10 கிலோ 20 கிலோ தூக்குறீங்க, அல்லது எந்த ஒரு ஒர்க் அவுட்டையும் நீங்கள் பண்ணும்போது உடம்பை டைட் ஆக்கிக்கணும். டைட் ஆக்கிக்கிட்டு அந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் பண்ணணும். அப்போ தான் உடம்பு டைட் ஆகும். நீங்கள் வந்து நிறைய பேர் அதான் ரொம்ப நாளாக பண்ணுறேன், ஏன்னா என் உடம்பு டைட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணமே என்னென்னா, அவங்க உடம்பை சும்மா லூஸாக விட்டுட்டே அந்த உடம்பு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. உடம்பை லூஸாக விட்டுக்கிட்டு அந்த ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. தானாக டைட் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க. நம்ம உடம்பை டைட் பண்ணிக்கிட்டு தான், உடம்பை இறுக்கிக்கிட்டு தான் ஒவ்வொரு உடற்பயிற்சியும் நம்ம செய்யணும் அந்த ஒரு ஜிம்மில் போயிட்டு. அதனால் அப்போ தான் வந்து உடம்பு வந்து இருக்குமே தவிர, அந்த உடற்பயிற்சி என்பது உடம்புக்கு போய் சேரும், உடலுக்கு போய் சேரும். இல்லைன்னா அது வந்து எங்கே போகுதுன்னே சொல்ல முடியாது. அதனால் சும்மா எடையை தூக்கிட்டு ஒரு 100 வாட்டி தூக்கிட்டு கீழே வச்சுட்டாக்கா கை டைட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு எடையை தூக்கும் போதே உடம்பை டைட் பண்ணிக்கிட்டு தான் தூக்கணும். கையையும் வயிறு மார்பு கை இப்படி கால் எல்லாத்தையும் டைட் பண்ணிக்கிட்டு தூக்கணும். அப்போ தான் உடம்பு டைட் ஆகும். சும்மா உடம்பை லூஸாக விட்டுக்கிட்டு 100 வாட்டி தூக்கிட்டா உடம்பு டைட் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணக்கூடாது. அதனால் வந்து இதில் எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா? நம்ம வந்து நாம் அப்படி என்ன நினச்சிட்ருக்கோம், நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம், அது டைட் ஆகிடும். நம்ம டைட் பண்ணிக்கிட்டு ஒரு எடையை தூக்குனா தான். அப்படின்னா நீங்கள் அந்த புரிதல் இருந்துட்டாலே எந்த ஒரு ஜிம்மில் மட்டும் கிடையாது, நீங்கள் வீட்டில் ஒரு குடத்துல தண்ணியை தூக்குறீங்க, ஒரு 20 லிட்டர் தண்ணி கேனை தூக்குறீங்க, ஒரு 25 கிலோ அரிசி மூட்டையை தூக்குறீங்க, எந்த ஒரு எடையை தூக்குனாலும் சரி, ஒரு தண்ணி ஒரு வாளி நிறைய தண்ணி இருக்குது, அதை தூக்கிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வைக்கிறீங்க. எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் உடம்பு டைட் ஆகிடணும். ஒரு எடையை தூக்குறீங்க அப்படின்னா உடம்பு உடனே டைட் ஆகிடணும். உங்கள் குழந்தைய தூக்குறீங்க அப்படின்னா அப்போவும் உடம்பு டைட் ஆகிடணும். ஒரு எடையை தூக்குனா உங்கள் உடம்பு டைட் ஆகணும். டைட் பண்ணிக்கிட்டு தான் ஒரு எடையவே தூக்கணும். அப்போ தான் வந்து இந்த பயிற்சி மட்டும் அதனால தான் வந்து நல்லா பாருங்கள், சில பசங்கள்லாம் வந்து உடற்பயிற்சியே பண்ண மாட்டாங்க, ஆனால் உடம்பு டைட்டாக இருக்கும். பெருசாக கஷ்டமான வேலை எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்குலாம் அப்படி தான் இருக்கும். பெருசாக முரட்டுத்தனமாக எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, ஆனால் உடம்பு டைட்டாக இருக்கும் சின்ன வயசுலேயே. சிலருக்கு வந்து வாழ்நாள் முழுதும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அவங்க பெருசாக எந்த உடற்பயிற்சியுமே செய்ய மாட்டாங்க, டைட்டாக. காரணம் என்னென்னா, இந்த புரிதல் தான். ஒரு எடையை எப்படி தூக்குவது, இந்த மாதிரி உடலை எப்படி நாம் பயன்படுத்துவது, உடலை பயன்படுத்தி நம்ம கையை பயன்படுத்தி ஒரு மூட்டையை தூக்குறோம், ஒரு எடையை தூக்குறோம். இந்த நுட்பத்தை புரிந்து கொண்டால் போதுமானது. இந்த நுட்பம்தான் இயற்கையாகவே உடல் இறுகி போயிருப்பதற்கு இதுதான் வழிவகுக்கும். உடம்பு இயற்கையாகவே நீ இப்போ உடற்பயிற்சி பண்ணி தான் நீ 6 பேக் வைக்கணுங்களாம் அவசியமே கிடையாது. உடற்பயிற்சி பண்ணலன்னா ஒரு உடம்பு லூஸ் ஆகிடும். உடற்பயிற்சி பண்ணால் தான் உடம்பு டைட் ஆகும். 10 நாள் உடற்பயிற்சி பண்ணலன்னா உடம்பு தொங்க ஆரம்பிச்சிரும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி புரிதல் இல்லாமல் ஒரு உடம்பு டைட் ஆகிறதுக்கு இயற்கையாகவே சில வழிமுறைகள் இருக்குது. அதாவது இறுக்கமான உடம்பு தான் இயற்கையான உடம்பு. இயற்கையாகவே மனித உடம்பு இறுக்கமானது தான். ஆனால் நம்ம வந்து தவறுதலாக சில உடல் உழைப்பை வந்து தவறுதலாக மேற்கொள்கிறோம். உடற்பயிற்சியையும் உடல் உழைப்பையும் தவறுதலாக மேற்கொள்கிறோம். உடம்பை லூஸாக விட்டுட்டு ஒரு எடையை தூக்குறது, மூட்டை தூக்குவாங்க, வாழ்நாள் முழுதும் மூட்டை தூக்குவாங்க, ஆனால் தொப்பையும் தொந்தியுமாக இருப்பாங்க. அந்த மாதிரி மூட்டை தூக்குறவங்க தொப்பையும் காரணம் என்னென்னா, உடம்பை டைட் பண்ணாமலே முதுகு மேலே மூட்டையை தூக்கிட்டு ஒரு எடையை தூக்கிட்டு அவங்க பயிற்சி எடுத்துகிட்ருப்பாங்க. அதனால் நீங்கள் உடம்பை டைட் பண்ணிக்கிட்டு ஒரு எடையை தூக்குனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க உடம்பு டைட் ஆகிடணும். டைட் பண்ணிக்கிட்டு தான் ஒரு எடையவே தூக்கணும். ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு பெஞ்சை தூக்கி போடுறீங்க, ஒரு மேஜை தூக்கி இன்னொரு இடத்துல போடுறீங்க, உடனே உங்கள் உடம்பு டைட் ஆகிடணும். டைட் பண்ணிக்கிட்டு தான் அந்த வேலையை செய்யணும். இப்படி பண்ணிட்டாலே காலப்போக்கில் இது உங்களை அறியாமல் இந்த நடைமுறை உங்கள் உடம்புல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அப்படி ஒன்றும் முடிவு பண்ணிக்கிட்டு உடம்பை டைட் பண்ணிக்கிட்டு தான் ஒரு எடையை தூக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆரம்பத்தில் பயிற்சி பண்ணியிருக்கலாம், 1 மாதம் 2 மாதம், அப்புறம் அப்படி விட்டுறணும். தானாகவே இந்த பயிற்சி உங்களை அறியாமலே வருதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது இயற்கையானது. இது நம்ம வந்து செயற்கையானது கிடையாது. இது வந்து ரொம்ப இயற்கையானது.
இப்படி தான் வந்து ஒரு உடலை நாம் பயன்படுத்த வேண்டும். ஒரு உடம்பை பயன்படுத்தி ஒரு வேலையை செய்யணும். அப்படி செய்வது தான் இயற்கையானது. அதனால் இயற்கையானதுங்கிறது எப்படின்னா, நீங்கள் வந்து தூண்டி விட்டுட்டா இதயம் மாதிரி துடிச்சிக்கிட்டே இருக்கும். இதயம் எப்படி துடிச்சிக்கிட்டே இருக்குது, அது வேலையை எப்படி செஞ்சு, அது மாதிரி தான் இயற்கையானதுங்கிறது நீங்கள் இயற்கையானதுலேருந்து விலகி செயற்கையானதில் போனாலும் கூட பரவாயில்ல. நீங்கள் திரும்ப பின்னாடி திரும்ப அந்த இயற்கைக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்றதெல்லாம் தானாக நடக்கும். அந்த மாதிரி ஒரு பயிற்சியை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரியான ஒரு வழக்கத்தை தான் அந்த மாதிரியான ஒரு உடல் நுட்பத்தை தான், உடற்பயிற்சி நுட்பத்தை, உடல் உழைப்பிற்கான ஒரு நுட்பத்தை தான் நான் உங்களிடம் சொல்கிறேன். இயற்கையாகவே ஒரு உடம்பு இறுக்கமாக இருக்கணும், அதற்கான வழிமுறை தான் நான் சொல்கிறேன். சும்மா எடையை தூக்குனா தான் உடம்பு டைட் ஆகும், அந்த மாதிரி ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் ஆனது அப்படி கிடையாது. இயற்கையாகவே மனித உடம்பு இறுக்கமானது தான். ஆனால் நம்ம எப்படி உடல் உழைப்பது என்கிற நுட்பத்தை நாம் மறந்து விட்டோம். தெரியாமல் நமக்கு போயிடுச்சு. மூட நம்பிக்கை, அதாவது அறியாமை. நம்ம எப்படி நமக்கு உடம்புல ஆரோக்கியமாக வச்சுக்க நமக்கு தெரியலையோ, அதே மாதிரி ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அதை பின்பற்றினா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அது மாதிரி உடம்பை இறுக்கமாக வச்சுக்கணுன்னா அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அந்த வழியில், இயற்கையான வழியில் போகணும். அப்போ தான் நம்ம உடம்புல அந்த உடல் இறுக்கமாகவும் உறுதியாகவும் இருக்கும். அதற்கு இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விதிமுறை என்னென்னா, ஒரு எடையை தூக்கும்போது உங்கள் உடம்பை டைட் பண்ணிக்கிட்டு தூக்கணும். அப்போ தான் அந்த எடையை தூக்குறதுனால உங்கள் உடம்புக்கு ஒரு பயிற்சி கிடைக்கும். எடையை தூக்குனா நம்ம உடம்பு டைட் ஆகும். அந்த மாதிரி டைட் பண்ணிக்கிட்டு ஒரு எடையை தூக்கும்போது, ஒரு எடையை தூக்குறதுக்கே நமக்கு ஆசையாக இருக்கும். அதான் முறையாக ஒரு எடையை எப்படி தூக்குறது, ஒரு மூட்டையை எப்படி தூக்குறது, ஒரு தண்ணி கேனை எப்படி தூக்குறது, ஒரு தொட்டி செடி வச்சுருக்கிற ஒரு தொட்டியை எப்படி தூக்குறது, இந்த விதிமுறையை பின்பற்றணும். இந்த விதிமுறையை பின்பற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவங்க உடம்பு இறுக்கமாகிறது இயல்பாகவே இறுக்கமாகிடும். எந்த ஒரு வேலை செஞ்சாலும், ஜிம்மில் போய் மட்டும் கிடையாது, எந்த வேலை பார்த்தாலும் உங்கள் உடம்பு டைட் பண்ணிக்கிட்டு தான் எந்த ஒரு எடையும் தூக்கணும்.